ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல மதீனாவுல மஸ்ஜித் நபவி அப்படிங்கிற அந்த பள்ளிவாசலுடைய கட்டிட பணி நடந்துகிட்டே இருக்கு. அங்க ஒருத்தர் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அவர் என்ன செய்யறாரு, கவிதைகளை பாடிக்கிட்டே வேலை செஞ்சிருக்காங்க அலுப்பு தெரியாம இருக்கிறதுக்காக. 2 கல்ல தூக்கிட்டு போற அவர் சத்தமா கவிதை சொல்லிக்கிட்டே அவர் ஈமானோடு அல்லாஹ்விற்காக ஒரு பள்ளிவாசலை நம்ம கட்டுறோம், அதுல என்னுடைய பங்கு அதிகமா இருக்கணுங்கிற அந்த நியத்தோடு அவர் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அம்மார் எல்லாரும் அவரை பாராட்டணுங்கிறதுக்காக இப்படி ஒரு வேலையை செய்யறாரு. எதுக்கு 2 கல்ல சுமக்கணும், எதுக்கு இவ்வளவு சத்தமா கவிதை சொல்லணும், இதெல்லாம் பாராட்டணுங்கிறதுக்காக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்துல அந்த நபி தோழரை பார்த்து கோபப்பட்டிருக்காங்க. கோபப்பட்டதோடு அல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல அந்த புழுதியை தன்னுடைய கைகளால தொடச்சு விட்டுருக்காங்க. அம்மார் ரலியல்லாஹு பக்கத்துல நின்னுகிட்டு, அம்மார் என்னுடைய உடம்பினுடைய ஒரு சதை துண்டு சுவனம் ஆசைப்படுகிறது, இவரை தன்னோடு இருக்க சொல்லி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மார் ரலியல்லாஹு சுவனம் என்னோட இவர் இருக்கணும்னு ஆசைப்படுது அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா